நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவையைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது என்பவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஜனநாயகம் இறந்துவிட்டது என குறிப்பிடும் வகையில் சவப்பெட்டியுடன் மனு தாக்கல் செய்ய வருகை புரிந்தார். அவரை 200 மீட்டருக்கு முன்பு தடுத்து நிறுத்திய போலீசார் சவப்பெட்டியை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். அவரை மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வருமாறு அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நூர் முகமது 1996ஆம் ஆண்டு முதல் வேட்புமனு தாக்கல் செய்து வருவதாகவும் 97ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் மாமன்ற உறுப்பினர் முதல் ஜனாதிபதி வரை தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஜனநாயக முறைப்படி யாரும் இல்லை, ஜனநாயகத்தில் மக்கள் ஓட்டு போடுவதற்கு பணம் பெற்றுதான் ஓட்டு போடுகின்றார்கள் என கூறினார். மேலும் ஏற்கனவே 41 முறை வேட்புமனு தாக்கல் செய்து விட்டதாகவும் தற்பொழுது 42வது முறையாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயகம் இறந்துவிட்டது என வலியுறுத்தி சவப்பெட்டி கொண்டு வந்த போது காவல்துறையினர் அதனை மடக்கி காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக கூறினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு சூழல் நிலவியது. நான் கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவன். என்ற பெயர் நூர் முகமது. நான் 96லிருந்து வேட்புமனு தாக்கல் செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். 97ஆம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றேன். தொடர்ந்து நடைபெற்று வந்த தேர்தலில் கவுன்சிலர், தலைவர், எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளுக்கு இடைத்தேர்தலிலும் ஆண்டிப்பட்டி முதல் கொண்டு போட்டியிட்டேன். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்துக்காக ஓட்டு போடுறாங்க. நான் இது உங்களுடைய வலிமை என்ன என்பதை காண்பிப்பதற்காக சாதாரண ஆர்டிஓவிட்ட இருந்து வாங்கின ஒரு லெட்ரு, வாக்காளர் பதிவு அலுவலர்கிட்ட வாங்கின லெட்டர், அந்த லெட்டரை வச்சு ஜனாதிபதி தேர்தலிலும் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஓட்டு தான் ஜனநாயக வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தனர் முன்னோர்கள். யார் குண்டடிப்பட்டு செத்தவங்க, சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி செத்தவங்க எல்லாம் யாருக்காக செத்தாங்க? இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மக்கள் அந்த ஜனநாயகத்தை சாகடிக்கிறாங்க. கொலைபாதகம். பணத்துக்காக ஓட்டு நீங்கள் போடுவீங்கிறதுக்காக காந்தியெல்லாம் போராட்டம் பண்ணல. மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த போராட்டங்கள் எல்லாம். எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் குண்டடிபட்டனர், எத்தனை பேர் ரத்தம் சிந்தினர். நீங்கள் படுகொலை செய்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த சவப்பட்டியை இழுத்துட்டு வேட்புமனு